மேடம் வணக்கம். வணக்கம் சார். 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான், இல்லைன்னா சூரியன், இல்லைன்னா இவங்க 2 பேருமே கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சொன்னீங்க இல்லையா? இது களத்திர தோஷம்னு பேரு. பொதுவா சூரியன், சனி சேர்க்கை, சூரியன், செவ்வாய், இல்ல சூரியன், சனி, செவ்வாய் இந்த கிரக சேர்க்கைகள்ல வந்து திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு பாதிப்புகளை அது கொடுக்கும். ஸோ ஒரு திருமணம் நிச்சயித்து நின்று போவதோ, அல்லது திருமணங்கள் வந்து 2வது திருமணம், 3வது திருமணம் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய வம்சாவளிகள்ல ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பெண்ணினுடைய ஒரு சாபமோ, அல்லது பெண்கள் இறந்து போய் திருமணமாகி பெண்கள் இறந்து போய், அவங்களுக்கு வந்து சரியான முறையில அந்த சடங்குகள் எல்லாம் செய்யலை இறந்தவங்களுக்கு அப்படிங்கும் பொழுது, வரக்கூடிய சந்ததிகளுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சனியினுடைய அந்த சேர்க்கை வந்து இருக்கும். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 10:06 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:06 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:06 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பார். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபங்கள் காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பார். குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் இன்றைய நாளில் உங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு. இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், புதன் இவர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான மனமாற்றங்களும் இடம்பெறாது. இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார். ராசிநாதன் செவ்வாய் பாக்கியத்தில் இருப்பது இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று கார்த்திகை மாதத்தில் இன்றைய நாளில் நீங்கள் சூரிய பகவானை வணங்கி மற்றும் கோதுமை தானம் செய்யலாம். ரிஷபராசி நேயர்கள், இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு லாபங்களை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த ஒரு சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு லாபங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள், உங்களை பார்க்காமல் இருந்தவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆனந்தத்தை தரும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றியான நாளாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கை சேரும். இன்று கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே நல்ல ஒரு பாசமும் நேசத்தையும் பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு லாபங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பார். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று புதிய நண்பர்களினுடைய நட்பு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று கார்த்திகை மாதத்தில் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வணங்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று பல நாள் கனவுகள் நினைவாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும். பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல உங்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பார். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு இன்று நல்ல ஒரு வரவேற்பும் மற்றும் மன நிறைவும் உண்டு. குடும்பத்தாரிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக அமைகிறார். சஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி மறைமுக சத்ரு இருந்தாலும் இன்று தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலவிதமான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபமிக்க நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவானதாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சற்று குழப்பங்கள் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் அனுகூலமாகவே அமைகின்றன. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று அங்காளம்மனை வணங்கலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் மனதிற்கு சிறப்பாகவே இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனதில் நெருடல்கள் வந்து போகலாம். இது உங்களினுடைய அலுவலக விஷயமாக இருக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று வெகு நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் தீரும். இன்று இரவு நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மனதிற்கு திருப்திகரமாகவே அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் உண்டு. குரு பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு விற்பது, வீடு வாங்குவது, இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.